நான் சோபனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அட ஆமா பாபுண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சோபனை. நீ தான் ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? அத ஏன் பாபு அண்ணா கேக்குற? ஒரே கசப்பா இருக்கு. என்ன அது கசப்பா இருக்கா? டேய், யாருன்னா வேப்பிலைய கரைச்சி வாயில ஊத்திட்டாங்களா என்ன? கசப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு, புளிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அட அது இல்ல பாபு அண்ணா, இந்த வாழ்க்கையே வாழ பிடிக்கல, அதான் இந்த வாழ்க்கையே ஒரே கசப்பா இருக்குன்னு சொன்னேன். ஓஹோ, சாருக்கு அப்படி என்ன இந்த வாழ்க்கை கசப்பாயிடுச்சு? சொல்லுப்பா பார்க்கலாம். என்னன்னு சொல்றது, நிறைய இருக்கு. வேலைக்கு போனா வேலை செய்ய சொல்றாங்க. ஆஹா, வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தா அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் ஒரே டார்ச்சர் பண்றாங்க. ஆஹா, சரி, இது ரெண்டுமே வேணாம், எங்கன்னா வெளியே போவோம் கார் எடுத்துட்டு அப்படின்னு பார்த்தா காருக்கு பெட்ரோல் போடுறது எங்க அப்பா ஒரு 1000 ரூபாய் தர மாட்டுறாரு. ஓஹோ, சரி, திருப்பி வீட்டுக்கு வந்து தூங்குவோன்னு பார்த்தா இந்த ஏசியோட சின்னஸ் பத்தவே இல்லை, அதையும் மாற்றவே மாட்டுறாங்க. டாய் போத நிறுத்தடா. ஏய், உன்னை வீட்டில் வச்சுன்னுக்கிறவங்களுக்கு தான்டா ரொம்ப கசப்பாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இப்படி சொல்கிற? அடேய், வேலைக்கு போகிறதே வேலை செய்கிறதுக்கு தானடா. வேலைக்கு போகிற இடத்துல அவன் எனக்கு வேலை கொடுக்குறான்றது உனக்கு கசப்பாக இருக்குன்னா இதுக்கெல்லாமாடா வேலையை விட்டு வருவாங்க? என்னடா நீ? டேய் சோபனை, நல்லா கேட்டுக்கோ. இப்போ நான் சொல்கிற விஷயம் உனக்கு கசப்பாக இருக்கோ, இனிப்பாக இருக்கோ, புளிப்பாக இருக்கோ, துவர்ப்பாக இருக்கோ, ஒழுங்காக காது கொடுத்து கேளு. இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு அமையாதான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஏங்குற மனிதர்கள் நிறைய பேருடா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ கிடச்சிருக்க வேலை உலகத்தில் லட்சக்கணக்கான பேருக்கு அந்த வேலை இல்லாமல் இருக்குது. அந்த வேலைக்காக எவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்கடா. உனக்கு நல்ல அம்மா அப்பா, அருமையான வீடு, சொகுசான வாழ்க்கை கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரா. ஆனால் நிறைய பேர் அந்த வீடே அவங்களோட கனவாக இருக்குடா. இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கசப்பாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அது கனவாகவே இருக்குடா. பைபிளில் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு இருக்குடா. அதனால் கடவுள் கொடுத்துருக்க இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தி உன் வாழ்க்கையை நடத்து. கண்டிப்பாக இனிப்பாக அமையும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன்னோட வாழ்க்கை தான் நிறைய பேரோட கனவாக இருக்குது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்.